இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளங்களான ரட்சிப்பு, பலன், தேவராஜ்யம், வல்லமை இவை எல்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம் இயேசு கிறிஸ்து சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால்தான். சரி, கிடைத்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்வது? நீங்கள் வாழ்கின்ற சான்றுள்ள வாழ்க்கையினால்தான். இயேசு சிந்திய இரத்தம் கூட்டல் உங்கள் சான்றுள்ள நடத்தை ஈக்குவல் டு அவனை வெல்ல முடியும் என்கிறது இன்றைய திருவசனம். யாரை? சாத்தானை. அவனுக்கு நாம் ஆசிர்வாதமாய் வாழ்வது, குடும்பத்தில் சந்தோஷமாய் சமாதானத்துடன் இருப்பது, பிள்ளைகள் கூடி ஜெபிப்பது பிடிக்காது. எப்போதும் பயத்திலும் கண்ணீரிலும் கெட்ட பழக்கங்களிலும் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி உங்கள் மனதில் பேசுவான், நீ எல்லாம் பெரிய பாவம் செய்துவிட்டாய், அதற்கு மன்னிப்பே கிடையாது, உன் ஜெபங்கள் கேட்கப்படவே மாட்டாது, உன்னால் சாதிக்க முடியாது, ஏன் வாழ்கிறாய், யாருக்கும் உன்னால் சந்தோஷம் இல்லை, அவமானம்தான் படுகிறார்கள் உன்னால் என்று உங்கள் மனதிற்குள்ளாக கூறுவான். இந்த சோதனைகளை நீங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்தான் ஜெயிக்க வேண்டும். ஜெபம், ஜெபமாலை, நற்கருணை ஆராதனையில் பங்கேற்பது, உபவாசத்துடன் ஜெபிப்பது இவையெல்லாம் உங்களை பலப்படுத்தும் காரணிகள் நண்பர்களே. அவற்றையெல்லாம் மட்டும் விட்டுவிடாதீர்கள். யோவான் இயேசு தன்னிடம் வருவதை பார்த்து என்ன கூறினார்? இதோ உலகத்தின் பாவத்தை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க வருகிறார் என்றார். வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து நம்மை இயேசு மீட்கவில்லை, அவற்றிற்கும் விலை உண்டு. நம்மை இயேசு மீட்டது அழிந்து போகக்கூடிய வெள்ளியையும் பொன்னையும் கொண்டல்ல, அழிக்க முடியாத விலையே இல்லாத தன் உயிரை கொடுத்து நம்மையெல்லாம் மீட்டுக்கொண்டார் இயேசு. அந்த இரத்தமே உங்களை சுத்திகரிக்கும் இரத்தம். மனதார இன்று ஒப்புக்கொடுத்து உங்கள் பாவ நிலையை விட்டு நீங்கள் விலகும்போது நிச்சயம் உங்களை இயேசு மன்னிப்பார், ஆசிர்வதிப்பார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டும், தேசங்களிலிருந்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கிலிருந்து கூட்டிச் சேர்த்தேன் என்கிறார் கடவுள். அந்த திவ்ய இரத்தத்திற்குள் உங்களையும் உங்கள் பிள்ளைகள், குடும்பம், வீடு, வேலை, பிசினஸ், படிப்பு அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து என்று ஜெபியுங்கள். அதிகாரம் இல்லை நம் இயேசுவிடம் நண்பர்களே. நம் இயேசு அவர் அன்பே உருவானவர். உலக மாயைகளால், அழகால், பணத்தால், பதவியால் ஈர்க்கப்படாமல் சான்றுள்ள வாழ்வை வாழ்வோம், வாழ்வில் ஜெயிப்போம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, கலங்கமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியான நீர் எங்கள் மீட்பிற்காக இரத்தம் சிந்தினீர். அதை நாங்கள் ஒரு நாளும் மறவாமல் சான்றுள்ள வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். நித்திய மீட்பை பெற பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.